ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா மைதா மாவு. நான் வந்துட்டு 1.5 கப் எடுத்திருக்கேன். இதே அளவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 6 பூரி கிடைக்கும், 2 பர்சன்ஸ்க்கு வரும். மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கீ மட்டும் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஆயில் மட்டும் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் கீ ஆயில் ரெண்டுமே சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணப்போ நீங்கள் வந்து கையில் பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் விட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், தண்ணியாட்ட கலக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிருங்க. டோ மாதிரி ரெடி பண்ணிடுங்க. பரோட்டா மிக்ஸ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு மேலே இருக்கிற லேயர் வந்து உங்களுக்கு காயாது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுக்கு உள்ளே தேவையான ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு கோகோனட் எடுத்துக்கிறோம். ஹாஃப் மூடி கோகோனட்டும் நான் போட போகிறதில்ல, அதில் கொஞ்சமான அமௌண்ட்டு தான் நான் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கோகோனட் திருவிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி துருவி எடுத்துட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பீஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு தண்ணி விடாமல் ஒரு பல்ஸ் விட்டு அழைங்க. இப்போ இது திருவியாச்சு. இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன், நிறைய எடுக்கலை. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். அதில் இருக்கிற வாட்டர் இது வந்து போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். ரொம்ப வந்து கலர் மாற வேணாம். ஓரளவுக்கு கலர் மாறினோடனே நீங்கள் அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு கடாயில் போட்டு வதக்கிக்குங்க, வறுத்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் போகும். ஸோ எண்ணெய் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி போட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறும் பாருங்கள். தீயை விட்டுறாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லாவே ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாது. 2-3 நாள் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 to 4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரத்தில். மெல்ட் ஆகிற டைமில் நமக்கு மெல்ட் ஆக வேணாம் ரொம்ப. இப்போ கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பொட்டுக்கல்லை ஆட் பண்ண போகிறோம். ஸோ பொட்டுக்கல்லையை வந்துட்டு மிக்சர் கிரைண்டரில் அரைச்சதுக்கப்புறமா தான் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்லேயே எடுத்துக்கிற அளவு. இது நல்லா வந்துட்டு நீங்கள் அரைச்சிருங்க. ரொம்ப இதாக வேணால், கொஞ்சம் தெரியாக இருக்கட்டும். ஸோ இதுலேயே அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த இருக்கிற ஹீட்லேயே வந்துட்டு மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு மாவு வந்து கொஞ்சம் ஊறி இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து மாவை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாவே தெரியும், இதில் ஒரு 6 பூரி வந்திருக்கும். இந்த சைஸ்க்கே நான் பண்ணிக்கிட்டேன். நான் ஒன்றா தான் போட்டு வறுக்க போகிறேன்.
சரி, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இது நல்லா ஒட்டாத அளவுக்கு மாவு போட்டுட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தின் லேயராகவே இருக்கட்டும். ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக வந்து மாவு தடவிக்கிங்க. சரி, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து அதை சுற்றி வந்துட்டு தடவிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டிக்கும். இல்லாட்டினா வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மறக்க வேணாம். தண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க ஹாஃப் மூன் ஷேப்க்கு. ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா வந்துட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு அதை க்ளோஸ்அப்லேயும் காட்டுறேன். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் எட்ஜில் வந்துட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு. நீங்கள் இதே திக்னஸ்லேயே பண்ணுங்கள். ரொம்ப திக்காக பண்ண வேணாம். அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லாட்டினா சப்பாத்தி மாதிரி ஆயிரும். கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ரவுண்ட் ஷேப் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு. ஸோ தண்ணியும் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடணும். இதை ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு வராட்டினா நீங்கள் இதுக்கு வந்து டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அதை வச்சோட யூஸ் பண்ணிக்கோங்க. அச்சுன்னு சொல்லுவாங்க, சாரி. அந்த மோல்டுலே போட்டு பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த மாதிரி பண்ணாலும் ஓகே தான். ரெண்டுமே ஈஸி தான். இது கொஞ்சம் டைம் ஆகும். அது ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவேங்க. அதில் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஈவனாக ஷேப் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ இது கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுட்டு இதை 1 by 1 வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ரெடியானது எல்லாத்தையும் வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பூரி வந்து உப்பி வரும் பாருங்கள். இந்த ஃப்ளஃபினஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனால் அடுத்த சைடு போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பபிள்ஸ் எல்லாம் காம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் போடும்போது பபிள்ஸ் ஜாஸ்தியாக வரும். நீங்கள் வந்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பபிள்ஸ் வந்து உங்களுக்கு காம் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஸோ பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. அதேமாதிரி சுற்றிக்கு இருக்கிறது ஓப்பன் ஆகலை. ஸோ இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும், ஃப்ளஃபினஸாக வரும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 week கிட்ட வச்சதோடு சாப்பிட்லாம். பட் நான் 6 தான் குவான்டிட்டி பண்ணேன். ஸோ நீங்கள் ஜாஸ்தி பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கலை. நான் வந்து எண்ணெயில் தானே நல்லா இது பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தாப்ப நல்ல ஸ்வீட்டாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.